அண்மைச் செய்தி. பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இந்தியா கூட்டணியின் சார்பில் தேஜஸ்வி யாதவ் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நவம்பர் மாதம் 2 கட்டங்களாக பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் தேஜஸ்வி யாதவ் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், பீகார் சட்டமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நவம்பர் 6 மற்றும் நவம்பர் 11 என 2 தேதிகளில் நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு என்பது பல்வேறு கட்சிகள் முடிவு செய்து அறிவித்துவிட்ட நிலையில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய மகா கத்பந்தனில் இன்னும் கூட்டணி குறித்தான இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்ற பேச்சுக்கள் என்பது சமீப நாட்களாகவே இருந்தது. இது பீகார் தேர்தலில் ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி முன்வைத்த மிக முக்கிய பிரச்சாரமாகவும் மாறியது. அதற்கான காரணம், கூட்டணி குறித்தே முடிவு செய்ய முடியாத மகா கத்பந்தன் எப்படி பீகார் மாநிலத்தை திறம்பட ஆட்சி செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பி பீகார் முழுவதுமே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையிலே இதற்கு மேலும் நாம் அமைதி காக்க முடியாது என்று எண்ணி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் ராஜஸ்தான் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சருமான அசோக் கெலாட்டை உடனடியாக பாட்னாவுக்கு அனுப்பியது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை. பாட்னா சென்றிருந்த அசோக் கெலாட் கடந்த 2 நாட்களாகவே பாட்னாவில் தங்கி பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய மூத்த தலைவர்களோடு ஆலோசனை நடத்தியிருந்தார். இதில் மிக முக்கியமான சந்திப்பு லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவருடைய மனைவி ரப்ரி தேவியுடனான அந்த சந்திப்பு என்பது நடைபெற்றது. இருவருடைய சந்திப்பிற்கு பிறகாக காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் இடையிலான இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து விட்டது. நாளைய தினம், அதாவது இன்றைய தேதியை குறிப்பிட்டு நேற்று அசோக் கெலாட் செய்தியாளர் சந்திப்புல நாளைய தினம் உங்கள் கேள்விகள் அனைத்திற்குமே பதில் கிடைத்துவிடும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இன்று பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்று வரக்கூடிய செய்தியாளர் சந்திப்புல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அசோக் கெலாட் பீகார் தேர்தலில் போட்டியிடக்கூடிய மகா கத்பந்தனுடைய முதலமைச்சர் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன். இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது பீகார் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவும் துணை முதலமைச்சர் வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், நம்ம முன்பு குறிப்பிட்டது போலதான் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கூடிய இந்த மகா கத்பந்தனில் நிலவக்கூடிய அந்த மோதல் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மகா கத்பந்தனுடைய தலைமையை வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்று பாட்னாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த அறிவிப்பை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் ராஜஸ்தான் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சருமான அசோக் கெலாட் வெளியிட்டிருக்கிறார். அசோக் கெலாட் வழங்கக்கூடிய தகவல் படி தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளர், அதே போல விகாசில் இன்சான் கட்சியினுடைய தலைவர் முகேஷ் சஹானி துணை முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அசோக் கெலாட் அறிவித்திருக்கூடிய இந்த அறிவிப்பை பார்க்க முடிகிறது. எனவே கூட்டணி கட்சிகளையும் நாம் சமரசம் செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் பீகார் தேர்தலில் வெற்றி ஒன்று மட்டுமே முக்கியம் என்றதை இலக்காக வைத்து செல்ல வேண்டும். இதுதான் காங்கிரஸ் தலைவருடைய பெரும்பாலானோருடைய கருத்தாக கடந்த நாட்களில் இருந்தது. இந்த கருத்துக்கள் அனைத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் கூட்டணி கட்சிகளுக்கு, குறிப்பாக விகாசில் இன்சான் கட்சிக்கு துணை முதலமைச்சருக்கான அந்த பொறுப்பு என்பதை வழங்குகிறார்கள். அதே போல தேஜஸ்வி யாதவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அந்த பொறுப்பு என்பதை வழங்குகிறார்கள். இவர்கள் எல்லாம் தேர்தலில் இன்னும் வீரியமாக களமாடுவார்கள் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை பார்க்க முடிகிறது. ஆனால் கடந்த சில வாரங்கள் வரை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம், நிதிஷ்குமார் தலைமையிலான கட்சி, 2 கட்சிகளுமே முன்வைத்த முக்கியமான குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சிக்குள் இன்னும் கூட்டணி முடிவே எட்டப்படவில்லை என்பது. இப்போது அதே வியூகத்தை காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. அதாவது இன்றைய தினம் நாங்கள் முதலமைச்சர் யார், துணை முதலமைச்சர் யார், எங்களுடைய வேட்பாளர்கள் யார் என்ற விவரங்களை இன்று பாட்னாவில் நடைபெற்ற
செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் வெளியிட்டு விட்டோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதையே சொல்லப்படவில்லை. பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சர் வேட்பாளரா அல்லது நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளரா, இதனை பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்ல வேண்டும் என்று அசோக் கெலாட் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கார். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் அவர் குறிப்பிடுகிறார். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலின் போது கூட ஏக்நாத் சிண்டேவுக்கு முதலமைச்சருக்கான ஆசை வார்த்தைகள் கூறிவிட்டு பின்னர் தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக ஆக்கினீர்கள். அதே போல ஒரு சூழ்ச்சி பீகார் மாநிலத்திலும் நடைபெறும். எனவே காங்கிரஸ் கட்சி தலைமையிலான மகா கத்பந்தனுக்கு வாக்காளர்கள் அனைவருமே வாக்களிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்தையும் தெரிவித்திருக்க. எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல தேர்தல் பிரச்சாரங்கள்ல காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், மகா கத்பந்தன்ல இருக்கக்கூடிய பிற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்யாமல் பாஜக தேர்தலில் களம் காடுகிறார்கள். நிதிஷ்குமார் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து பாஜகவிலே விரட்டி அடிக்கப்படுவார் அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்து இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அப்படின்றதையும் இன்று பாட்னாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே காங்கிரஸ் கட்சி பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முழுவதுமாக ஆயத்தமாகிவிட்டார்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் அடுத்தடுத்து பீகார் மாநிலத்துடைய பல பகுதிகளிலும் தங்களுடைய பரப்புரையை இன்னும் தீவிரப்படுத்துவார்கள் என்றதை இன்றைய தினத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. வினோத், விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.